ஓகே 2013 50 LMCU காணப்படுகின்றவாறு திணிவு 2M உடைய ஒரு பொருள் A ஒரு ஒப்பமான கிடைப்பரப்பு மீது வைக்கப்பட்டிருக்கும் அதேவேளை திணிவு கேபிட்டல் M உடைய ஒரு சிறிய குற்றி B அப்பொருள் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளது ஒயிலிருந்து தொடங்கி குற்றி B ஆனது A இன் ஒப்பமான பரப்பு வழியே கீழ் நோக்கி வழுக்குகின்றது. சரிதானே? ஒப்பமான பரப்பு உருளல் இயக்கம் இல்லை, உராய்வில்லை. உராய்வு இருந்தால் தான் உருளல் வரும். குற்றி B ஆனது ஏலிருந்து வெளியேறும் கணத்தில் ஏயின் கதை வியத்திருவன் சொல்லி தான் கேட்கு. ரைட். அப்ப கிட்டத்தட்ட அந்த பெரிய முக்கோண மேற்பரப்பு வந்து நான் எஸ்டன்ல பாக்கி எஸ்டன் 2000+MCQல ஆனால் அந்த முக்கோண மேற்பரப்பு வந்து சரியா நேரா இல்லாம கொஞ்சம் வளைஞ்ச மாதிரியா இருந்துச்சு. ஒரிஜினல் பாஸ் பேப்பர்ல எப்படி தெரியா? சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கேள்வி எடுத்துக்கணும்னு சொன்னால் நான் சொன்ன உங்களை வரையதுனே இப்படி இப்படி பெரிய முக்கோணியம் இதுதானே ஜி, அதுல இதை குற்றி. சரியா? கொஞ்சம் சரிதானே? ஐடியா வந்தா ஓகே தானே? ஸோ சரி, இதுதானே எனக்கு பெருசா வரையவில்லை தெரியா. இது 2M சேம். இப்ப இங்க தெரியுமா உங்களுக்கு என்ன சொல்லி கேட்டா வந்து இப்ப இங்க இயக்கத்தை நடத்த போறேன். இந்த இயக்கம் பெஞ்சு நடக்க போறேன்னு சொல்லி முதல்ல எனக்கு இங்க இப்ப இந்த மேற்பரப்புலயும் உராய்வு இல்லை. யூ மியூ சமன் மியூ ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இந்த பரப்பு இது ஈக்கிய பரப்பு இதுவும் மியூ ஈக்குவல் டு 0. சரியா? அப்ப இப்ப இங்க இயக்கத்தை நடத்த அப்ப எஞ்சி நடக்க போறேனுக்காவ இப்ப ஆரம்பத்துல சரிதானே? ஆரம்பத்துல இப்ப விவரத்தை நடக்க வளைக்கி 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 கீழுக்கு வரப்போறேன். வந்தால் இந்த நடக்கும். அப்ப வரக்குள்ளைக்கு இவருக்கு ஒரு வேகம் மிச்சம். சரிதானே? இவருக்கு ஒரு வேகம் மிச்சம். அப்ப இவருக்கு ஒரு வேகம், அதாவது இந்த திசையில ஒரு வேகம் மிச்சம், இந்த திசையில. சரியா? அப்ப இவருக்கு இந்த திசையில ஒரு வேகம் வந்துச்சுன்னா கரெக்டாக இவருக்கு வந்து இந்த திசையில ஒரு வேகம் வரணும். சரியா? ஏன்னா ஆரம்ப வந்து 0, அப்ப இறுதி வந்து 0 ஆகும். அப்ப அவருக்கு அந்த திசையில ஒரு வேகம் வந்து இவருக்கு இந்த திசையில ஒரு வேகம் வரும். சரியா? போல விளங்கி ஒரு மனுஷன் சொல்லி கேட்டா இங்க இயக்கத்தை நடத்த போற தாருன்னு சொல்லி. சரியானே? இவர்கிட்ட மெயினான்சியன் இப்படி ஒரு செவன் மதாக முடியுது. இந்த மாதிரி இப்படி ஒரு செவன் மதாக முடியும். சரியா? சவந்தானே தாக்கமதாக சொல்லி. ஸோ இப்ப இவங்க 2 பேரும் தான் இந்த இயக்கத்தை நடத்த போற. அது நிறைய ஒரு கூறால வந்ததானே செயல்முறைதாக்கம். மற்ற இந்த நிறைய சாயன வழியான கூறு மெரிச்சி. சரிதானே? அதை விட முக்கியமாக இந்த ஆறு தாக்கியத்தாலதான் இவர் இயங்க போறார். சரிதானே? சரிதானே? அதாவது மெயினா இந்த இயக்கத்தை நடத்தியது இந்த செவ்வன் மருதாக்கம் தான். சரியா? ரைட்டோ? அப்ப உங்களுக்கு விளங்கிய முதலாவது பெந்தியன் உங்களுக்கு இப்ப முதலாவது நான் இப்ப எங்களை காணணும். எங்களை கேட்டது வந்து நீங்க கேட்ட கேள்வி ஏன் கதி விய தருவ ஏ தான் கேட்டேன். சரி, உங்களுக்கு தெரியும் மனசாலே உந்த காவதத்தை போடணும். அதாவது எனக்கா உந்த அதாவது எனக்காக உந்த காப்பு வருமானு சொல்லி முதலாவது என்ன உங்களுக்கு இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டு உந்த காப்பு பத்தி. சரிதானே? அப்ப உந்த காப்படிதான் என்ன இது அதாங்கள போனா இது இங்கே போக சொல்லி நான் சொன்னேன். மத்த வந்து என்னடா இப்ப உந்த காவை பிறைய வச்சுது எனக்காக உந்த காப்பு வருமானு ஐடியா வரணும். சரிதானே? அப்ப ஆரம்ப பந்தம் 0. அப்ப இவரிங்களை போக முடிச்சுன்னா இவரிங்களை போகணும். அது எப்படின்னா பார்த்து உந்த காப்பை வச்சு. சரி, அப்ப அந்த ஐடியா டக்குன்னு வரணும். உந்த காப்பை பெரிய வச்சு மனுஷனா இப்ப வேகத்தை காரணம் மனுஷனா உந்த காப்பை பெரிய வச்ச வாகியம். அப்போ இந்த இடத்துல உந்த காப்புகளே பெரிய வச்ச கஷ்டம். ஏன்னா இப்படி எந்த திசையில யூஸ் பண்ணினாங்க உந்த காப்பு. ஸோ எனக்கா பெஸ்ட்டுக்கு ஆரம்பத்துல வேகமும் 0 தான். இப்போ உந்த காப்பு யூஸ் பண்ணிச்சுன்னா அந்த திசையில நான் சொல்லிச்சேன். நான் எந்த திசையில உந்த காப்பை யூஸ் பண்ணியோ அந்த திசையில எந்த விதமான ஒரு விஷயம் புற விஷயம் இருச்சப்படாது. அது எந்த ஒரு விஷயம், அதாவது வேற ஒரு விஷயத்த கூறு சரி அந்த திசையில வரப்படாது. அந்த திசையில அதுக்கு எதிர் திசையிலே வரப்படாது. அதுக்கு செங்குத்தாயிதான் பரவாயில்லை. சரியா? அப்ப இப்ப இந்த இடத்துல போட கஷ்டம். இந்த இடத்துல வேகம் 0 தான். சரிதானே? இப்ப இந்த இடத்துல இருந்து காவக்கூடிய எங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். சரிதானே? இந்த இடத்துல இவர் மட்டுமட்டாக இவரை விட்டு வெளியேறிய இடத்துல யூஸ் பண்ணிடும். கிடையா யூஸ் பண்ணிடும். இந்த நிறையதானே மற்ற விஷயம் மீச்சு நிறைய செவன் மருதாக்கம் அதில் தானே இப்ப இந்த இடத்துல செவன் மருதாக்கம் முடிச்சுமே. அது மாதிரி இங்க நிறைய செவன் மருதாக்கம் மிரிச்சோம் அதில் மித்தியான். இந்த கிடை திசை கருதினா அதுக்கு எல்லாத்துக்கும் முதல் செங்குத்து. அப்படின்னா கிடை திசையில் இந்த காப்பையில் மனசாலை போடல் மித்தியான்.
ஆரம்ப உந்தம் 0. இது வந்து என்னடா வந்து இது வியோட எங்களை அசைஞ்சுன்னா கட்டாயம் இது என் 2வியோட நீங்கள் அசையமிட்டால் 2MB 2MB இது எம்ஏ மொத்தம் உந்தம் 2MB வந்தாலே 0 வாகிய மனசாலே போட்டு உந்த கவதத்துவம் உப்பு పెట్టింది వీళ్ళు వేగత కాను புந்த கவு மத்த சக்தி கவு தான் இருக்கு சரி சக்தி சமப்படுத்திய அப்ப இங்க எந்த வந்து சக்தி மாற்றம் இது உங்களுக்கு உயர் தந்திச்சு எச்சனை செல்லி சரியா அப்ப எனக்கா எம்ஜிஹெச்ல இருந்து கீழுக்கு வந்த சரி அப்ப எனக்கா எம்ஜிஹெச் தான் வழங்கப்பட்ட மொத்த சக்தியும் சோ அது எந்த இதுக்கு கொஞ்சம் இயக்க சக்தியா அது கொஞ்சம் இயக்க சக்தியா வழங்கப்பட்ட இப்ப ஹாஃப் இன்டூ 2m இன்டூ வி ஸ்கேர் பிளஸ் half into m into 2v squared அப்படின்னா 4v squared எழுதிக்கொள்வேன் சரி நீ பேச என்னன்னு சொன்னா ஒரு ரெண்டு வெட்டிப்பட்டு போம் இது v m வெள்ளத்துலையும் வெட்டிப்பட்டு போம் அப்ப இது ஒரு v ஸ்கேர் சரிதானே இது v ஸ்கேர் இங்க வெட்டிப்பட்டு போட்டேன்னு சொன்னா வந்து 2v ஸ்கேர்னு வரும் அப்ப 3v ஸ்கேர் அப்ப gh சமன் 3v ஸ்கேர் v சமன் root of gh by 3 answer 4 ஓகே சரியா ரைட்